தமிழ்நாடு அரசு மக்களின் வரி பணத்தை இது போன்ற குழுக்களுக்கு வீணடிக்கும் நடவடிக்கையை தொடரும் முன் ஏற்கனவே அமைத்த குழுக்களுக்கு இதுவரை எவ்வளவு செலவு செய்துள்ளது என்பதை முதலில் அறிவிக்க வேண்டும். அவர் எதை சொல்றாரு? மாநில சுயாட்சிக்காக ஒரு குழு அமைச்சார் பார்த்தீங்களா, குரியன் ஜோசப்ன்ற ஒரு தலைமையில். அந்த குழு நீங்கள் அமைச்சு இப்படி குழுவாக அமைச்சிக்கிட்டே இருக்கீங்க. மக்கள் காசை பூரா செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதுவரை அமைக்கப்பட்ட குழுக்களுக்கு என்ன செலவு பண்ணீங்க அதையும் சொல்லுங்கள். இந்த குழுவுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க அதையும் சொல்லுங்கள் அப்படின்னு பெரிய அறிவுபூர்வமாக கேட்டாராம். உண்மை என்ன? தற்போது தமிழக அரசு அமைத்துள்ள குழுவில் பணியாற்றுவதற்காக தாம் எந்த ஊதியமும் பெறவில்லை என்று நீதிபதி குரியன் ஜோசப் அவர்கள் பகிரங்கமாக கூறியிருக்கிறார். பிரதமர் மோடியின் போட்டோ ஷூட் மற்றும் மக்கள் தொடர்புக்காக மட்டும் ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவழிக்கப்படும் போது பாஜக அரசியல்வாதி ஒருவர் வீண் செலவுகள் பற்றி பேசுவதெல்லாம் நகைப்புக்குரியது. மோடியின் விளம்பர செலவு கணக்குகளை நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அண்ணாமலை. அது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபைல் வச்சா ஃபைலுக்கு மேலே தான் லைட் அடிப்பாங்க. இவருக்கு மட்டும் முகத்துக்கு லைட் அடிக்கணும், ஃபைலுக்கு அடியிலேருந்து லைட் வச்ச அவர் ஃபைல் பார்க்குற மாதிரிலாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்து போடுறீங்களே, அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணீங்க? அவர் ஒரு நாள் போடுற ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்காரு? அந்த கணக்கெல்லாம் முதல்ல எங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மக்கள் பயனுக்காகவும் நாட்டுக்காகவும் நம்ம போடக்கூடிய குழுக்களுக்கு என்ன செலவுன்றதை அதுக்கப்புறம் பேசுவோம். இல்லை, இந்த குழுவுக்கு அந்த தலைவராக இருக்கக்கூடிய குரியன் ஜோசப் அவரே நேராக சொல்லிட்டாரு, இந்த குழுவில் பணியாற்றுவதற்காக எனக்கு ஒரு பைசா கூட சேலரிலாம் வேணாங்க, நான் வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கண்டிப்பாக செஞ்சிடறேன்னு அவர் நேரடியாக சொல்லிட்டாரு.